வலா ரூசத்த அனுமதி இல்லை, தர்க்கி அந்த ஜமாத்தை விடுவதிலே அனுமதி இல்லை, இல்லா உதிரின் சரையின் மார்க்க காரியத்திற்காக தவிர. உதிர்னா சாக்கு போக்குன்னு அர்த்தம். சாக்கு போக்குன்னு அர்த்தம் வச்சுன்னு அர்த்தம் செட் ஆகாது. அப்போ மார்க்க காரியத்திற்காக தவிர இந்த ஜமாத்தை விடுவதிலே அனுமதி இல்லை. அக்கல்லு ஜமாத்து ஜமாத்திலே குறைந்தபட்சம் இமாமும் குறைந்தபட்சமாகிறது. இமாமும் மாமுமும் ஒரு இமாமை பின்பற்றி தொழுபவரும் இருக்க வேண்டும். வமா ஒன்றாகிறது, கான் ஆகிவிட்டது, அக்சர அதிகமானதாக ஆகிவிட்டது, அந்த ஒன்றாகிறது, பஹு அதுவாகிறது, அஃப்லலுன் சிறந்ததாக இருக்கும். அப்போ 3 அதிகமான கூட்டம் இருந்துச்சுன்னா அது சிறந்தது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அக்கலுல் ஜமாத் இமாமுன் மாமுமுன், ஜமாத்தில் குறைந்தபட்சம் ஒரு இமாமும் ஒரு மாமும் இருக்க வேண்டும். கூடுதலாக இருப்பது, இந்த வரிக்கு கூடுதலாக இருப்பது சிறந்தது. வமன் அதிரக்க யார் அடைந்து கொண்டானோ இமாமை அடைந்து கொண்டாரோ, கப்ல சலாமிஹி அந்த இமாமுடைய சலாமுக்கு முன்னால் யார் இமாமை அடைந்து கொண்டாரோ, பக்கத்து அதிரக்க நிச்சயமாக அவர் அடைந்து கொண்டார். பலீலத்தல் ஜமாத்துடைய சிறப்பை அவர் அடைந்து கொண்டார். வலாக்கின் என்றாலும் இத்ராக்கு அடைவது, தஹ்ரீமி இமாமுடைய தக்பீர் தஹ்ரீமாவை அடைவது, ஃபலீலத்தும் முஸ்தகில்லத்தும் அது தனிப்பட்ட சிறப்பு அதில் இருக்கிறது, தனிப்பட்ட சிறப்பாக இருக்கும். தஹசுலு தஹசுலு கிடைக்கப்பெறும், தஹ்ரீமிஹி அவனுடைய தஹ்ரீமாவை கொண்டு, அகிப தஹ்ரீமில் இமாமுடைய தஹ்ரீமுக்கு பின்னால், இமாமுடைய அகிபன பின்னால் தஹ்ரீமில் இமாமுடைய தஹ்ரீமுக்கு பின்னால் அவனுடைய தக்பீர் தஹ்ரீமா கிடைக்கப்பெறுதல் வேண்டும். அப்போ தக்பீர் தஹ்ரீமாவோட நம்ம சேர்ந்து தொழுகிறது சிறப்புனா, அப்போ எது வரலும் தக்பீர் தஹ்ரீமா அப்படின்னா, இமாம் தக்பீர் கட்டி கொஞ்சம் நேரம் ஆன பின்னாடியே ஜாயின் பண்ணால் தக்பீர் தஹ்ரீமோட சேர்ந்ததாக ஆகாது, அதுக்கு சிறப்பு இல்லை. இமாம் சொன்ன சீருக்கு இவரும் சேர்ந்து தக்பீர் தஹ்ரீமா சொல்கிறது அதுதான் சிறப்பு. அதோடு சேர்ந்து தக்பீர் கட்டுறது தான் சிறப்பு. வலாக்கின் என்றாலும் அடுத்த இது கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீ குல்லி ஷைஇன் சஃப்வத்தும் எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு தூய்மை இருக்கிறது. சஃப்வத்து சலாத்தி தொழுகையுடைய சஃப்வத்தாகிறது, தக்பீரத்துல் ஊலா முதல் தக்பீராக இருக்கும். ஃபஹாஃபிலு அலைகா அதன் மீது நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். அப்போ சஃப்வத்னா தூய்மை, பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக அப்போ அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அம்மா ஃபி சலாத்தி ஜும்மா அறிந்துகொள் ஜும்மா தொழுகையிலையும் ஈது தொழுகையிலையும் ஃபலாம் தசிஹு கூடாது, இல்லா பில் ஜமாத்தை கொண்டே தவிர ஜும்மா தொழுகையும் ஈது தொழுகையும் கூடாது. அப்போ ஜும்மாவும் ஈதும் ஜமாத்தாகத்தான் தொழுக வேண்டும். அக்கல்லு ஜமாத்தில் குறைந்தது, ஃபில் ஜும்மாவிலே ஜமாத்தில் குறைந்தது, இமாமுன் ஒரு இமாமும், சலாசத்து ரிஜாலின் 3 ஆண்களுமாய் இருக்கும். அப்போ ஜும்மா தொழுகையில் ஒரு இமாம் இருக்கணும், 3 ஆண்கள் இருக்கணும். அப்போ தான் ஜும்மா தொழுக முடியும், இல்லைன்னா ஜும்மா தொழுக முடியாது. வஃபி சலாத்தி தராவிகி தொழுகையிலே இருக்கிறது. குசூஃபி கிரகண தொழுகையிலே இருக்கிறது. சுன்னத்து இருக்கிறது. கிஃபாயத்தின் மொக்கதான கிஃபாயத்தான சுன்னத்து இருக்கிறது. அப்போ தராவிகி தொழுகையும் குசூஃபுடைய தொழுகையும் ஜமாத்தோட தொழுகிறது சுன்னத்து கிஃபாயா மக்கது, ஃபர்லி கிஃபாயா மாதிரி இது சுன்னத்து கிஃபாயா மக்கது, சுன்னத்து மக்கதாங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சுன்னத்து மக்கது. இதில் தராவிகி தொழுகை ஜமாத்தோட தொழுகிறதும், கிரகண தொழுகை ஜமாத்தோட தொழுகிறதும் சுன்னத்து கிஃபாயா மக்கதாக இருக்கும். வஃபி வித்ரி ரமலான் மாதத்துடைய வித்திரிலே முஸ்தகபத்துன் அது முஸ்தகபாக இருக்கும். ஜமாத்தோடு தொழுவது ரமலானில் ஜமாத்தோட வித்திரி தொழுவது முஸ்தகபு. அம்மா ஃபி நஃப்லிலேயும் வித்திரி கெய்ர ரமலான் அல்லாத மாதங்களில் உள்ள வித்திரிலேயும் ஜமாத்தாக தொழுவது. துக்குரவு ஜமாத் மக்ரூ ஆக்கப்படும். தஞ்சீகன் எனக்கு அது நான் பார்த்து சொல்கிறேன்.
உதாரு ஜமாத்து, ஜமாத்துடைய உதிர்கள், சாக்கு போக்குகள். அப்போ ஜமாத்தை எப்போ விடலாம் அப்படின்ட்டு யுரஹிசு, யுரஹசு ருக்சத் அளிக்கப்படும். லி ஹுலூரி ஜமாத்தி, ஜமாத்தில் ஆஜராவதற்கு அப்போ விலக்களிக்கப்படும் வச்சுக்கோங்க. ஜமாத்தில் ஆவதற்கு விலக்களிக்கப்படும். லிமன் ஃபீஹி யாரிடம் இருக்கிறதோ சைஉன் ஏதோ ஒன்று. ஹாதில் அஹ்தாரி பின்வரும் அஹ்தாரி தாலியத்து பின்வரும் காரியங்களில் ஏதோ ஒன்று யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜமாத்தை விட்டும் நீங்கிக் கொள்வதற்கு ருக்சத் அளிக்கப்படும், அனுமதி அளிக்கப்படும். 1வது அல் மரலு சதீத் கடுமையான நோய். 2வது அல் மத்தர்ன மலை, அஜீருனா கடுமையான மலை. அல் பர்துல் காரிஸ்னா கடுங்குளிர், பர்துனா குளிர், காரிஸ்னா கடுங்குளிர். இதா ஹாஃப அஞ்சினால், அல்லவ் ஹரஜ வெளியேறினால், ஜமாத்துக்கு வெளியேறினால், இசாபு அவனை தொடும், பி மரலின் நோய் அவனை தொடும் என்று அவன் அஞ்சினால், அவளது எஸ்தத்து மர்லு அவனுடைய நோய் கடுமையாகும் என்று அவன் அஞ்சினால் அவனுக்கு ஜமாத்திலிருந்து விலக்களிக்கப்படும். 4வது அல் லுலுமத்து சதீதத்து கடுமையான இருள். அப்போ ஜமாத்து அவனுக்கு விலக்களிக்கப்படும். 5வது ஹுபூபு ரியா காற்று வீசுவது, சதீதத்து கடும் காற்று வீசுவது. பிள்ளையில் இரவிலே கடும் காற்று வீசினால் அப்போ ஜமாத்துக்கு போகிறதை விட்டும் விலக்களிக்கப்படும். அம்மா ஃபி நஹாரி அறிந்துகள் பகலிலே இப்போ லைசபி உதுரின் அது காரணமாக இருக்காது. உதுர்னா தங்கடமாக அது இருக்காது. இரவில் காற்றடிச்சா ஜமாத்துக்கு போக தேவையில்ல. பகலில் காற்றடிச்சா அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. 6வது வஹ்லு சேரு சதீதன் கடுமையான சேரு தரீக்கி பாதையிலே கடுமையான சேரு இருந்தால் ஜமாத்துக்கு போகாமல் இருக்கலாம். இதாக்கான அம்மா அவன் குருடனாக இருந்தால், ஆயிக்கன் அதாவது அங்க குறைபாடு ஊனமுற்றவராக ஆகியிருந்தால், லா எஜிதானி இந்த 2 பேரும் பெற்றுக்கொள்ளவில்லை, காய்தானி வழி நடத்துபவரை, வல மர்க்கபன் வாகனத்தையும் வழி நடத்துபவரையும் வாகனத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லையானால், அவளது காண சைகன் ஆகியிருந்தால் கிழவனாக ஆகியிருந்தால், முஸ்லின் வயது முதிர்ந்த கிழவனாக ஆகியிருந்தால், சைகன்னா கிழவு, சைஹன் கிழவு கிழவன், முசின்னன் வயது முதிர்ந்த, முஸ்லிம்னா வயது முதிர்ந்த, லா எக்குதிர் சக்தி பெற மாட்டார்களே, அல் மசி நடப்பதின் மீது சக்தி பெற மாட்டார்களே, இலல் மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு நடப்பதின் மீது சக்தி பெற மாட்டார்களே. அப்போ இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஜமாத்திற்கு போவதிலிருந்து விலக்களிக்கப்படும். 7 இதா சகலகு அவன் ஈடுபட்டிருந்தால், தம்ரீலு மர்லின் நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதில் அவன் ஈடுபட்டிருந்தால், சகலகு அவனை ஈடுபடுத்திவிட்டது, தம்ரீலு சிகிச்சை அளிப்பது ஃபாயிலுது, சிகிச்சை அளிப்பது அவனை ஈடுபடுத்திவிட்டது, மரீலின் நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பு அவனை ஈடுபடுத்திவிட்டதுன்னா அவன் நோயாளிக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்தால் அவன் ஜமாத்திலிருந்து அவனுக்கு விலக்களிக்கப்படுகிறது. இன்கான மஹபூசன் சிறை வைக்கப்பட்டிருந்தால், சவாவுன் கான பிஹக்கின் தகுதியான காரணத்திற்காக, சவாவுனா சரியே காண அந்த சிறை வைக்கப்பட்டது ஆகியிருந்தால், பிஹக்கின் தகுதியான காரணத்திற்கு, அவன் பி கைரி ஹக்கின் தகுதியற்ற காரியத்திற்கு, தகுதியான காரியத்திற்கோ அல்லது தகுதியற்ற காரியத்திற்கோ எதுக்காகவோ அவன் சிறையில் வைக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு ஜமாத்திலிருந்து விலக்கு இருக்கிறது. 10வது இதாக்கான அவன் ஆகியிருந்தால், பி உஹுபத்தி சஃபரி உஹுபத்தி தயாரிப்பு, சஃபரி பிரயாண தயாரிப்பிலே அவன் ஆகியிருந்தால் அவனுக்கு ஜமாத்திலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. 12 ஹவுஃபு பயம், அலல் மாலி பொருளின் மீது பயம், இந்த இஸ்திகாலிஹி அவன் ஈடுபட்டிருக்கும் நேரத்தில், பில் ஜமாத்தை கொண்டு ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் அவனுடைய பொருள் மிஸ் ஆயிரும் அப்படின்னு பயந்தா அவனுக்கு ஜமாத்திலிருந்து விலக்களிக்கப்படும். இங்கே நிறைய வார்த்தை நம்மளால் சேர்த்துக்கிற வார்த்தை தான், இருக்கிற வார்த்தை பாருங்கள். ஹவுஃபுனா பயம், அலல் மாலி பொருளின் மீது,
இந்த இஸ்திகாலிகி அவனுடைய ஈடுபாட்டு நேரத்தில் பில் ஜமாத்தை கொண்டு அவனுடைய ஈடுபாட்டு நேரத்தில் அவனுடைய பொருளின் மீது பயம். நம்ம சிலப்போ அப்படியே மொழிபெயர்க்க முடியாது, அதனால் நம்மளால் சில வார்த்தையை சேர்த்துக்குவோம். அது எங்கே இருக்குன்னு தேடக்கூடாது. இந்த ஹவுஃபின் பயத்துடைய நேரத்தில், சீரல் கித்தார் ட்ரெயின் சென்றுவிடும் என்று பயப்படும் நேரத்தில், இக்லாய் தாயிரத்தி ஃப்ளைட்டு நீங்கிவிடும் என்று அஞ்சும் நேரத்தில், இஸ்தகல வில் ஜமாத்தை கொண்டு ஈடுபட்டால் ட்ரெயின் போயிடும், இல்லாட்டி ஃப்ளைட்டு டேக்கப் ஆயிரும் அப்படின்னு பயந்தோம்னா அப்போ ஜமாத்தில் இருந்து அவருக்கு விலக்களிக்கப்படுகிறது. லிமன் துசன்னு யாருக்கு சுன்னத்தாக்கப்படும்? ஜமாத்து யாருக்கு சுன்னத்தாக்கப்படும்? முக்கதவான சுன்னதாக யாருக்கு ஜமாத்து சுன்னத்தாக்கப்படும்? நுமையிஜு நாம் தெளிவுபடுத்துவோம். இதார ஜமாத்துடைய உதிர்களை மின் கைரிகா அது அல்லாததிலிருந்தும். கீழே சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. எது எந்த காரணத்துக்காக ஜமாத்தை விடலாம், எந்த காரணத்துக்காண்டி ஜமாத்தை விடக்கூடாது. ஒன்றாவது சுதாவும் அஃபீஃபும் லேசான தலைவலி. ரெண்டாவது ஹமியின் சதீதின் கடுமையான ஜுரம். மூணாவது உபூபு ரீஹி காற்று வீசுவது. லே ஜமாத்தி சலாத்து லுகர் தொழுகையுடைய ஜமாத்துடைய நேரத்தில் காற்று வீசுகிறது. நாலாவது லுலுமத்து கைர சதீதின் இருட்டாக இருக்குது ஆனால் கடுமை அல்லாமல் இருக்குது. லுலுமத்துனா இருள், கைர சதீதுனா கடுமை அல்லாத இருள். அஞ்சாவது பர்துன் சதீதுன் கடுங்குளிர். துகாப் அஞ்சப்படும் ஆகும். இசாபத்து மறில் நோய் அடைவதை அஞ்சப்படும். அப்போ இதில் எந்தெந்த காரியத்துக்காண்டி ஜமாத்தை விடலாம், எந்தெந்த காரியத்துக்காண்டி ஜமாத்தை விடக்கூடாது. அடுத்து நகுத்தாறு